நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி 27/12/2020 ஞாயிறு அன்று அதிகாலை 5:23 சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் மகர ராசியில் வருகின்ற 29/3/2023 வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார். அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா? சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்ல என்னென்ன புதுசாக போடுறோமோ, யூடியூப் சேனல் புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி. சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம இதுவரையிலும் சனிப்பெயர்ச்சிகள் 6 ராசிகளுக்கு பார்த்திருக்கிறோம். கன்னியா ராசி வரணும். இப்ப நாம பார்க்க போறது அப்படின்றது 7வது ராசியான துலா ராசி. இந்த துலா ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகின்ற 27/12/2020 அதிகாலை 5:23 தனுர் ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் மாறுறாரு. இந்த மாறுற சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போறாருன்னு நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரையிலும் துலா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நாம சொல்றது எல்லாமே எதிராளிக்கு அடுத்தவங்களுக்கு தவறுதலா புரிஞ்சுட்டு இருந்த காலகட்டங்கள். அந்த தவறுதலா புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு பிரச்சனைகளும் வந்த காலகட்டங்கள். இந்த 2.5 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க துளாராசிர ஜாகரங்க. அதே போல கேந்திரா குருவானவர் 3ஆம் இடத்துல இருந்தவர் அவரும் 4ஆம் இடத்துக்கு மாறிட்டாரு. அப்ப இந்த மாறின குருவும் சரி மாறின சனியும் சரி துளாராசிக்கு யோகங்களை மட்டுமே கொடுக்க போறவர். இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க 3க்கும் 4க்கும் உடையவர் 4லேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு, அதுக்கு கூட நீச்சமடைஞ்ச குருவும் இருக்கிறாரு. அப்ப அந்த நீச்சமடைஞ்ச குருவும் ஆட்சி பெற்ற சனியும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. இப்ப இந்த நீச்சபங்க ராஜயோகத்துல பொறுத்தளவுக்கு இதுவரை மாத்ருவோட உடல் நலத்துல சின்ன சின்ன பிராபலங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த நீச்சபங்கம் அடைஞ்ச குருவானவர் அதையும் காப்பாற்றுவாரு. அதே போல 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது வண்டி வாகனம் வீடு. இதுவரையிலும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு கனவு கொண்டுட்டு இருக்க துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒன்னொன்னும் கைகூடக்கூடிய அமைப்பா ஒருதா ஒன்னொன்னு கைகூட. நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம் சனி பகவான வண்டிக்கு அதிபதி வாகனத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் துளாராசிக்கு யோகராவும் போயிட்டாரு. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க துலாத்துலதான் சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்த வீடு. அப்ப இந்த துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு மாறுகின்ற சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுற சனி பகவான் நல்லதை மட்டும் செய்வாரா? கண்டிப்பா நல்லதை மட்டும் செய்வார். இதை தவிர இந்த சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் இருக்கு. அந்த விசேஷ பார்வை அப்படிங்கிறது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இப்ப 3ஆம் பார்வையா அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னாக்க மீனத்தை பார்க்கிறாரு. அந்த மீனம் அப்படின்றது துளாராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னென்ன பலன்களை தருவாரு அப்படின்றத நம்மளுடைய ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா விளக்குவாங்க. ஐயா அருமையா சொன்னீங்க. இப்போ துலா ராசிக்கு சனி 6ஆம் இடமான மீனத்தை பார்ப்பாரு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம். இதனால இவங்களுக்கு குருவும் சனியும் இணைந்து இருந்து இந்த சனி
ஆட்சி பெற்ற சனி வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால இவங்களுக்கு வந்து வேலையில கடுமையான உழைப்பை இவங்க கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும். ஆனா அதற்கேற்ற பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா துளாராசிக்கு சனி வந்து பெரிய யோகக்காரகன். நான் ஒரு கேந்திர கோணத்துக்கு அதிபதியான சனி மிகப்பெரிய யோகக்காரகன். அதனால சனி பாக்குறதுனால இவங்களுக்கு வேலையில நல்ல விஷயங்கள் நடக்கும். அத முன்னாடி இருந்த பகை, வேலையில இருந்த பகை அதெல்லாம் போய் இவங்களுக்கு வேலையில வந்து கொஞ்சம் உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதற்கேற்ற பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி அவங்க வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதற்கான கடன் தேவைகள் இருக்கும். ஏன்னா கடன் லோன் அப்ளை பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இவங்க முயற்சி பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து லோன் கிடைக்கும். இவங்களுக்கு ஏன்னா வீடு வாங்குறது இதெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பா லோன் போவாங்க. லோன் போறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு அமையும். அந்த கடன்கள் மூலமா சொத்துக்கள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி வாடகை பணம் அதெல்லாம் வர்றதுக்கு, ஏன்னா 6ஆம் இடம் வந்து வாடகை பணம், அடுத்து இன்னொரு வீடு வச்சிருப்பாங்க, அவங்க அதுக்கு வாடகைக்கு விடுவாங்க. அந்த மாதிரி வர்ற பணமும் இவங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். அதான் அடிஷனலா இன்னொரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அந்த மாதிரி வருமானமும் வர ஆரம்பிக்கும். இப்போ மகர ராசியில இருக்க சனி பகவான் 7ஆம் பார்வையா துலாத்தோட 10ஆம் இடமான கடகத்தையும் பார்க்கிறாரு. இதோட பலன்களை பத்தி சம்பத் ஐயங்கார் விளக்குவாங்க. அற்புதமா சொன்னீங்க. அதாவது துலா ராசி சுக்கிரனுடைய ராசி. இந்த துலா ராசியில் வந்து சனி வந்து உச்சமடைகிறார். அதனால இந்த துலா ராசியை பொறுத்தவரையிலும் சனி ஒருவனே யோகக்காரகன். அவனே வந்து ஒரு கோணத்துக்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியா இருக்கிறதுனால, அதாவது 4, 5க்கு அதிபதியா இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் இடமான தன்னுடைய ஆட்சி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. அது உட்கார்ந்துட்டு 10ஆம் இடத்தை போய் பார்க்கிறாரு அவரு. அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தன்னோடு வேலை செய்யக்கூடிய தன் கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலாளர்கள் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து வியாபாரமோ இல்ல நம்ம செய்யக்கூடிய வேலையோ மிகுந்த எச்சரிக்கையோட பண்ண வேண்டிய கால கட்டாயம் இருக்கும். ஒரு வேலையிலையும் வந்து சிறப்பாக தன்னுடைய இன்வால்வ்மெண்ட், அதாவது தன்னுடைய மைண்ட் இன்வால்வ்மெண்ட்டை வச்சுத்தான் வந்து இந்த காலகட்டங்கள்ல இந்த 2.5 ஆண்டு காலங்களும் நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா சனி பார்க்கறதுனால கீழ்த்தட்டு மக்களுக்கு தான் எப்பவுமே அவர் வந்து மிகவும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அதனால ஒரு ஆபீஸ்ல ஓனரா இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஓனருக்கு உண்டான தொழிலாளர்களுக்கு உண்டானதை சேர வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்துடணும். அந்த வேலைகள் பிரச்சனைகளே அங்கதான் வரும். அதனால கீழ்த்தட்டு தொழிலாளிகள் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த 2.5 வருஷ ஆண்டு காலங்கள்ல. மேலும் தொழில்ல வந்து அபிவிருத்தி அடையறதுக்கு, அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில்களா இருந்ததாலோ எண்ணெய் முதலான சம்பந்தமான தொழிலாக இருந்ததுன்னா, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட், எண்ணெய், அதாவது பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இது கறி, இந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்றவங்க இவர்களுடைய வியாபாரங்கள் நிச்சயமாக அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குரூட் ஆயில் இதெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதனுடைய ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாதிரி ஒரு காலமாக இருக்கும். ஆனால் கீழ்த்தட்டு தொழிலாளர்கள் கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ணுவார்கள். ஏன் பிரச்சனை பண்ணுவார்கள்? பணத்திற்காக பிரச்சனை பண்ணுவார்கள். ஒண்ணு. 2வது விஷயம் வந்து 4ஆம் இடத்தில் போய் சனி இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரத்திலேயோ இல்ல தன்னுடைய வேலையிலேயோ மிகுந்த கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறதுனால சிறிது சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதை தவிர அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த துளாராசிக்காரர்கள் அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்களேனால் அவர்களுடைய கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க வந்து
நிச்சயமாக பிரச்சனை கொடுப்பார்கள். அவர்கள் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் குரு பார்க்கிறதுனால், அவரே 3க்கும் அதிபதி ஆறதுனால், இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் முறியடிச்சு நிச்சயமாக அதுல வெற்றியை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக இவர் போற வழிதான் சரியான வழி அப்படின்றத காட்டக்கூடிய இந்த 2.5 வருஷ காலங்கள் நிச்சயமாக வரும். இதை தவிர சனிக்கு 10ஆம் பார்வையாக ராசியே பார்க்கிறார், அதாவது துலா ராசியே பார்க்கிறார். இந்த துலா ராசியை பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஐயா சக்தி சோமையா சொல்லுவார். சம்பத் ஐயங்கார் அவர்கள் 7ஆம் இடத்தை பத்தி ரொம்ப மிக தெளிவா அருமையா சொன்னாங்க. இப்போ சனி வந்து 10ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்க்கிறார். இந்த ராசியில வந்து அவர் உச்சம் பெறக்கூடியவர். அவர் உச்சம் பெற காலத்துல அவர் ஆட்சி பெற்று போய் பார்க்கிறார். அந்த 2வது வந்து பொதுவா வந்து துலா ராசிக்காரங்களுக்கு வந்து சனி எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்முடைய ஜோதிடத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க. சனி வந்து துலாத்துக்கு வந்து பெரிய நன்மையவே செய்யக்கூடியவர். அதனால அவருடைய 4ஆம் இடத்துல இருந்தாலும் பாதகங்களை அதிகமாக செய்திட மாட்டார் அப்படிங்கிறது வந்து நிறைய தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதனால பெரிய பாதகங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இல்லை. அவர் வந்து லக்னத்தையே பார்க்கிற காரணத்தினால கண்டிப்பா வந்து சிறப்பா இருக்கக்கூடிய காலமாகவே மாறும். அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வந்து குருவும் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பெரிய பாதிப்புகளை எல்லாம் உண்டு பண்ணிட மாட்டார். அதனால வந்து நல்லாவே இருக்கும். அவர் வந்து அதிச்சாரம் வாங்கி போற காலத்துல தனியா இருக்கிற போதும் கூட இவரால வந்து எந்த கெடுதலும் வந்துடாதுங்கிறத சொல்றோம். அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனால வந்து யாரும் பயப்பட வேண்டாம்ங்கிறதையும் சொல்றோம். அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கிறது, அதுகளை எல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இதுலயும் வந்து நன்மையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்தபடியா சம்பத் ஐயங்கார் அவர்களே சொல்லுவாங்க. ஐயா அற்புதமா சொன்னீங்க. ஆனால் சனி வந்து ராசியாவே பார்க்கறதுனால சில நேரங்களில் தன்னுடைய இயல்பை மாற்றி பேசக்கூடிய விஷயங்களாகவும், ஒரு விஷயத்தில் ஒரு சோம்பேறித்தனமாக கவனக்குறைச்சலாக இருக்கக்கூடிய தன்மையும் வந்து அந்த ராசியை பார்க்கறதுனால இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து திருப்பி சொல்றோம், 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கறான், 4ஆம் இடத்துல சனி இருக்கான், அதே 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 4 தடவை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும்ன்றதையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர வந்து சனி வந்து 4ஆம் இடத்திற்கு வந்ததுனால வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் இவன் ஒரு பெரிய யோகக்காரகன் அப்படின்றது இந்த துலா ராசிக்கு யோகக்காரகன் சனி தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர வந்து கீழ்த்தட்டு தொழிலாளிகளால் மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர 2021 நவம்பர் மாசம் மகரத்தில் இருக்கிற குரு வந்து கும்பத்துக்கு போறாரு. இந்த 2.5 வருஷ ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய கிரகங்களான குருவும் ராகு கேத்துவும் பெயர்ச்சிகளும் வருது. குருவுக்கு 2 பெயர்ச்சி வருது. இந்த காலகட்டங்கள்ல 2021 நவம்பர்ல வந்து குரு வந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார். அப்போ தனித்து சனி இருக்கிறார். அவர் வந்து அவருடைய 3ஆம் பார்வையும் சரி 10ஆம் பார்வையும் சரி துலா ராசியையும் பார்ப்பார். ஆனால் அந்த காலகட்டத்தில் குருவனுடைய பார்வை ராசிக்கு வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இதை தவிர சனி வந்து தனியாகவே ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்து இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இந்த துலா ராசிக்காரர்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சின்ன கார் வச்சிருக்கவங்க செடன் மாதிரி ஒரு கார் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் வச்சிருக்கவங்க 4 வீலர் வாங்குவாங்க. சில கடனுக்கு உட்பட வேண்டிய காலமாகவும் இது இருக்கும். அதனால அது வந்து சுப கடனாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சவரை சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திற்கும் தவறான கருத்தையோ ஏதாவது தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் அதை தவிர்த்து செல்வது மிகவும் நல்லது. நேர்மையாக இருக்கிறது தான் இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் இதெல்லாம் இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி செய்தோமே ஆனால் சனி பகவான், ஏன்னா அவன் தர்மம் அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாரு. அதனால வந்து
அவருக்கு வந்து எந்த ஒரு தவறு நிகழ்ந்தாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை இமீடியட்டா கொடுத்துருவாரு. அதனால 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு சுகத்திற்காகவும் அல்ப சுகத்திற்காகவும் அந்த காலகட்டங்களில் எதையாவது உபயோகப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உண்டான இது வந்துவிடும். இம்மிடியட்டா அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் நேர்மையாக, முடிந்தவரை நேர்மையா நடக்கிறதே ரொம்ப நல்லது. இதை தவிர கும்பத்திற்கு போகக்கூடிய குரு எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடும் அப்படின்னு நம்ம ஹரிஹர சர்மா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்துல வந்து குரு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறாரு. இந்த காலகட்டங்கள்ல சனியினுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவருடைய பார்வை பலத்துல எப்படி இருக்கும், குருவினுடைய பார்வைகள் எந்த ஒரு மேம்பட்ட விஷயங்களை கொடுக்கும் துலா ராசிக்காரர்களுக்குன்னு சொல்லுங்க. ஐயா நல்ல பிரமாதமா சொன்னீங்க ஐயா, நல்ல பிரமாதமா சொன்னீங்க. இப்ப பொறுத்தளவுக்கு இந்த மாறுகின்ற குரு, சும்பத்துக்கு மாறுகின்ற குரு பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு துலாத்திற்கு 8ஆம் இடமான ரிஷபத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப இதுல இருக்கும்போதே பாக்குறாரு, இந்த குரு மாறுறதுக்கு முன்னாடி மகரத்துல இருக்கும்போதே பாக்குறாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அதுவும் சிறப்பு. அது கூட சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறதுனால உத்தியோகம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துகிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல சனி பார்த்த இடம் சிக்கல்களை உண்டு பண்ணுவாரு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால உத்தியோகத்துல ஹையர் அபிஷியல்ஸையும் சரி, சபார்டினேட்டையும் சரி, எக்காரணத்தை கொண்டு எந்த விதமான வாதம், விதாண்டாவாதம் இதை தவிர்த்தோம் அப்படின்னால பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும். இதை தவிர அந்த மாறின குரு, கும்பத்துக்கு மாறின குரு 9ஆம் பார்வையா ராசியை பாக்குறாரு. இந்த ராசியை பாக்குறது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பா சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரகஸ்பதியானவர், தேவகுருவானவர் அசுர குருவின் இடத்தை பாக்குறதும் சிறப்பு. அது ஒரு சில பேர் யுத்தம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இது பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்கறது சிறப்பா இருக்கும். அவங்கள பொறுத்தளவுக்கு இதுவரை உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு அந்த உடல்நல தொந்தரவுகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் சொல்லலாம். ராசியை குரு பார்க்கறது சிறப்பு. இது இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு குரு அடுத்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மீனத்துக்கு மாறுறாரு. அதே காலகட்டங்கள்ல கேது பகவானானவர் துலாத்துக்கும் மாறுறாரு. அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் சொல்லலாம். அதே போல துளாராசிக்கு 6ஆம் பார்வையா பார்க்கும்போது, மகரத்திலிருந்து 6ஆம் பார்வையா பார்க்கும்போது நல்ல சிறந்த தொழிலாளர்கள், விசுவாசம் மிக்க தொழிலாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால சில நேரங்கள்ல பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த விசுவாசம் மிக்க தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசிக்கு தனிப்பயிற்சி அப்படின்றவரு நல்லவரா அப்படின்னாக்க நல்லதுன்னே சொல்லலாம். இதுல தெசா புத்தி அந்தரம் சூட்சமத்துல ப்ராப்ளம் வந்தாக்க அதுக்கு என்னென்ன பிராயசித்தம் பண்ணினோம் அப்படின்னாக்க வருகின்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா, விளக்கமாகவும் சொன்னீங்க. நல்லா இப்போ தசாநாதன் அல்லது இவங்க அதாவது சரியில்லாம இருக்கிறவங்க இப்போ கோச்சார ரீதியிலையும் 4ஆம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தினாலையும் நீங்க திருச்சியில இருந்து மணச்சநல்லூர் போற வழியில 19 கிலோமீட்டர்ல திருப்பைஞ்சிலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க யமதர்ம ராஜாவுக்கு ஆலயம் இருக்கிறது. அந்த யமதர்ம ராஜாவுடைய அதாவது சனியினுடைய அதிதேவதை அவர். அதனால நீங்க சனி பகவானை வணங்குவதற்கு பதிலாக இந்த அதிதேவதையாகிய யமதர்ம ராஜாவை வழிபட்டாலும் சனியினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெற முடியும். அதனால நீங்க இந்த சனி பயிற்சியான காலத்திலேயே, சனி பயிற்சி அன்னைக்கே கூட போகலாம், முடியாதவங்க ஒரு 90 நாளைக்குள்ளதையாவது போய் சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அது போக இந்த சரியில்லாம இருக்கக்கூடிய, அதாவது தசாநாதன் புத்திநாதன் சரியில்லாம இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த
அவர் சனி பகவான் முடவன் கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால கை கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக செய்யலாம். ஏழையுடைய பெண்களுக்கு திருமணத்துக்காக செலவுகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் பண்ணலாம். அதுல வஸ்திர தானங்கள் பண்ணலாம், கருப்பு வஸ்திர தானம் பண்ணலாம், கருப்பு குடைகளை தானம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தா இதனால வரக்கூடிய விளைவுகள்ல இருந்து நீங்கி வெற்றியை அடையலாம்ங்கிறத சொல்றேன். அத நீங்க செஞ்சுட்டு வர வேண்டியது. ரெண்டாவது, நாங்க இது ஆரம்பிக்கிற போதே ஒரு தோத்திரம் ஒண்ணு கொடுத்துருக்குறோம். அந்த தோத்திரத்தை நீங்க படிச்சுட்டு வழிபட்டுட்டு வரலாம். காகத்திற்கு மதியத்துல அன்னதானம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிடணுங்கிறதையும் சொல்றோம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தா கூட உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கிடும். இனி இதை பற்றி விவரமா நம்ம சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது காகத்திற்கு எள் சாதம் வைக்கிறது மிகவும் நல்ல விஷயம். காகம் சனியனுடைய வாகனம்னு சொல்லக்கூடியது. அதனால் காகத்திற்கு எள் சாதம் வைக்கிறதும், சனிக்கிழமை அன்னைக்கு காலையில சூடான சாதத்தை தான் வைக்கணும். அதாவது புதிய சாதத்தை தான் வைக்கணுமே தவிர பழைய சாதத்தை வைக்கக்கூடாது. மிச்ச நாட்கள்ல எப்படி வேணா பண்ணலாம். இதை தவிர ஆஞ்சநேயருக்கும் பிள்ளையாருக்கும் வழிபாடு செய்தாலும், எங்கேயும் செல்ல முடியாதவர்கள் ஆஞ்சநேயருக்கும் பிள்ளையாருக்கும் வழிபாடு செய்தாலும் சனிக்கிழமை அப்போ, இல்ல நவகிரகத்தை சுத்தி எள் தீபம் ஏற்றி வைத்தாலோ, இவர்களுக்கு இந்த தசாநாதன் புக்திநாதனால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள், இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சௌக்கியமான இந்த 2.5 வருஷம் சனி பெயர்ச்சி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழுமம் நம்புது. இதையே தீர்மானமா சொல்லுது. நன்றி. சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்பில் என்னென்ன புதுசாக போடுறோமோ, யூடியூப் சேனல் புது ஆன்மீகம் தொடர்பாக, ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.